ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஐட்டம் தாங்க. இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுறோன்னா, நம்ம உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் எல்லாருமே பண்ணுவோம். இந்த சென்னா மசாலா வந்து இந்த குருமா ஸ்டைலில் பண்ணிங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னா வந்து நல்லா ஒரு 8 ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியில் நைட்டு ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு போட்டு வேக வச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலா எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடலெண்ணெய் தான் நான் அதுக்கு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. ஜீரகம் டேஸ்ட் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, நம்ம பூண்டு வந்து உங்களுக்கு ஒரு 3 வச்சுக்கலாங்க. 3லேருந்து 4 பூண்டு சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அப்புறமா இஞ்சி அதையும் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டால் அது நல்லா வதங்காது, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒன்று ஒன்றா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சம் தான், நிறைய போடல. ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 4 பீஸ் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் போட்டேன். நிறைய போட்டால் கசக்கும் இல்லையா, கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய்லாம் நல்லா வதங்கணும். நான் டைம் கொடுத்து தான் வதக்கினேன். இதில் உங்களுக்கு வீடியோலன்றதுனால ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஒன்று ஒன்றா சேருங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த குருமாவுக்கு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகா அந்த ஃப்ளேவருக்காக, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து நல்லா கீறிட்டு போடுங்க, இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது தெரிக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 வதக்க வதக்கி விடுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கிட்டு தான் அரைச்சோம். சும்மா லேசாக 2 வதக்க வதக்கிட்டு வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலை சென்னா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். சேர்த்து உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியில் கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த பொட்டுக்கடலை, தேங்காய்லாம் போட்டு அரைக்கும்போது அந்த ஃப்ளேவரே அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.